மதிமுகம் பிரைம் நேயர்களுக்கு வணக்கம். இப்போ இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதிகமா சொல்லப்படுற ஓவரியன் கேன்சர், அதாவது கருப்பை புற்றுநோய் யார் யாருக்கெல்லாம் வருது, எந்த மாதிரி பணிபுரியறவங்களுக்கு எல்லாம் வருதுன்றதை இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த கருப்பை புற்றுநோய் அதிகமா பெண்களுக்கு பாதிக்கப்படுது. இது எதனால அப்படின்னா, கனடால ஒரு ரிசர்ச்ல ஆராய்ச்சி பண்ணிருக்காங்க. இது எப்படிப்பட்ட ஒர்க்ல இருக்கவங்களுக்கு அதிகமா வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, சிகை அலங்காரம், அழகு கலை, முடி திருத்தம், அது மட்டும் இல்லாம இந்த எம்ப்ராய்டரி ஸ்டிச்சிங் ஒர்க், இந்த மாதிரி இருக்கவங்களுக்கு தான் அதிகமா வருது அப்படின்னு சொல்றாங்க. இது எதனால அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஒர்க் பண்ற இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அதிகமா அமோனியா, ஹைட்ரஜன் பெராக்சைடு, ப்ளீச், இந்த மாதிரியான பொருள்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம். அது மட்டும் இல்லாம இந்த ஃபீல்ட்லயே ஒரு 80% வரைக்கும் ஒர்க் பண்றவங்களுக்கு மட்டும்தான் இந்த கருப்பை புற்றுநோய் அதிகமா வருதுன்னு சொல்றாங்க. ஒரு 20-25% தான் ஒர்க் பண்ணும், இல்ல அதுல நாங்க ஸ்டாப் பண்ணிட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு வரதுக்கான வாய்ப்புகள் இல்ல அப்படின்னு சொல்றாங்க. அதுவே இதுவே ஃபுல்லா நம்ம எடுத்துக்கிட்டோம், ஒரு 80-100% வரைக்கும் நம்ம இந்த ஒர்க்கே நம்ம கண்டினியூ பண்ணோம் அப்படின்னா அவங்களுக்கு 90% வரைக்கும் கருப்பை புற்றுநோய் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இது எப்படி கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, கனடால 2010ல இருந்து 2016 வரைக்கும் ரெக்கார்ட்ஸ் எடுத்திருக்காங்க. அதுல 18ல இருந்து 78 வயசு இருக்கிற பெண்களுக்கு ஓவரியன் கேன்சர் அஃபெக்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய லிவிங் என்விரான்மெண்ட், அது மட்டும் இல்லாம ஒர்க்கிங் சர்க்கம்ஸ்டன்சஸ், அதுக்கப்புறம் இவங்க என்னெல்லாம் மெடிசன்ஸ் எடுத்துட்டு இருக்காங்க, இவங்களுடைய மெடிக்கல் ரெக்கார்ட்ஸ், இது எல்லாமே அவங்க ஆராய்ச்சி பண்ணி பார்த்ததுல மோஸ்ட் ஆஃப் இந்த அழகு கலை சம்பந்தப்பட்டதுலயும், இந்த எம்ப்ராய்டரி ஸ்டிச்சிங் கிளாஸஸ்ல இருக்கிறவங்களும், அது மட்டும் இல்லாம சிகை அலங்காரம், முடி திருத்தம், அக்கவுண்டன்ட்டுக்கு கூட இந்த மாதிரியான ஓவரியன் கேன்சர்ஸ் வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி தான் இந்த ஒர்க்லயே 80-100% வரைக்கும் இந்த ஃபீல்ட்லயே லாஸ்ட் வரைக்கும் இருக்காங்க அப்படின்னா அதுல இருக்கிற வெளியாகிற கெமிக்கலால தான் இந்த ஓவரியன் கேன்சர், அதாவது கருப்பை புற்றுநோய் வருது அப்படின்றாங்க. அதுவே இது ஒரு பார்ட் டைமாவோ இல்ல 20-25% வரைக்கும் தான் நம்மளுடைய லைஃப்ல எடுத்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அவங்களுக்கு கருப்பை புற்றுநோய் வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்பவே கம்மியா இருக்குன்னு சொல்றாங்க. இன்னைக்கு நான் சொன்ன விஷயம் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான விஷயத்தோட நெக்ஸ்ட் உங்களை சந்திக்கிறேன்.